ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நித்தி ஆயோக் இந்த டாப்பிக்கை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நித்தி ஆயோக் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நித்தி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 உருவாச்சு. எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே 1 ஜனவரி 2015 உருவாச்சு. ஓகே, இது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னா என்னது? ஃபெட்ரலிசம்னா என்னது? கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்னது? எல்லாருமே என்னென்னா ஒன்றிணைஞ்சு வந்து என்னென்னா கூட்டாட்சி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நித்தி ஆயோக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நித்தி NITI அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. NITI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தேசிய லெவலில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா என்னது? நிறுவனம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான தேசிய அளவிலான தொடங்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகேவா? அதான் நித்தி ஆயோக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எதுக்காக வந்து என்னென்னா இப்போ 2015 உருவாக்கணும், இதுக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்க வேண்டியது 1947 சுதந்திரம் கிடச்சிது, இவ்வளோ வருஷம் கழிச்சு ஏன் உருவாக்குனாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த நித்தி ஆயோக் உருவாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருந்தது. அது பேர் என்ன அப்படின்னா திட்டக்குழுலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தொடங்கிட்டாங்க. எப்போனா 1950 அப்போயே வந்து தொடங்கிட்டாங்க திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்னென்னா வளரணும். இப்போ வந்து சுதந்திரம் ஆயிடுச்சு இந்தியா அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பிளானிங் தேவை. ஒரு வீட்டுக்கே பிளானிங் தேவைப்படும் போது ஒரு நாட்டுக்கும் பிளானிங் தேவைப்படும்ல. ஸோ என்னென்னா பிளானிங் தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் திட்டக்குழு. ஓகேவா? இந்த திட்டக்குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம் வந்து போடுவாங்க. 5 ஆண்டு திட்டம் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணுறது முழு வேலை வந்து திட்டக்குழுவோட வேலை தான். 5 ஆண்டு திட்டம்னா 5 ஆண்டுக்கு வந்து நம்ம நாட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? மந்த்லி சேலரி வாங்கினோன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் மாதிரி போடுறோம்ல, அந்த மாதிரி என்ன திட்டம் வந்து கொண்டு வராங்க. இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு திட்டம் மட்டும் போடுறது. ஓகேவா? இதான் வந்து திட்டக்குழு வந்து முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலை. 5 ஆண்டுக்கு என்ன திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முடிவு பண்ணுவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டம் இதை வந்து எதை பார்த்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா, USSRல இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன சொல்கிறாங்க 5 ஆண்டு திட்டம் இது மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் வந்து என்னென்னா வந்துக்கிட்டே இருந்தது வருஷலாக. 5 ஆண்டு திட்டம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னென்னா திட்டம் போடுவாங்க. 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. 56 வரைக்கும் ஒரு திட்டம். இந்த மாதிரி வந்து என்னென்னா திட்டம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. எது வரையும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் அந்த திட்டம் போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 17 வரைக்கும் போட்டது தான் லாஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம். 12வது 5 ஆண்டு திட்டம் அது. ஓகேவா? 1ஆவதுலேருந்து ஆரம்பித்து 12 5 ஆண்டு திட்டம் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு அப்படின்றது என்னென்னா ஒரு அரசாங்க ஆர்டர் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆர்டர். இந்த கவர்மெண்ட் ஆர்டரால் கொண்டு வந்த ஒரு அமைப்பு. ஓகேவா? திட்டக்குழுன்றது கவர்மெண்ட் ஆர்டரால் கொண்டு வந்த ஒரு அமைப்பு. ஆனால் இந்த திட்டக்குழு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குழு இருக்கும். அந்த குழு பேர் என்ன அப்படின்னா நிதிக்குழு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு கூட விதி 280வது விதி இப்படிலாம் வந்து என்னென்னா படிச்சிருப்போம். கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது போட்டிருப்பாங்க. 280வது விதியில் நிதிக்குழுவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிதிக்குழு அப்படின்றது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அமைப்பு. நிதிக்குழுன்றது அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அமைப்பு. திட்டக்குழு அப்படின்றது கவர்மெண்ட் ஆர்டர், ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலயமா கொண்டு வந்த ஒரு அமைப்பு. எதுக்கு வந்து என்னென்னா பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கணும்? நிதிக்குழுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே திட்டக்குழு என்ன பண்ணுறாங்க? அதை வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க. நிதிக்குழுவோட முடிவுகளை டாமினேஷன் பண்ணுறாங்க. திட்டக்குழுவோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்குது பட்ஜெட்டில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2014 வந்து என்னென்னா காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்னா ஃபால் ஆகி அடுத்தது பிஜேபி கவர்மெண்ட் வராங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஸ்க்ராப் பண்ணிடலாம், பிளானிங் கமிஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் அப்படின்ற பேரில் இது கொண்டு வராங்க. ஓகேவா?
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா நித்தி ஆயோக்கு வந்து என்னென்னா நிறைய பவர்ஸ் இருக்காது. பிளானிங் கமிஷனுக்கு இருந்த அளவுக்கு, திட்டக்குழுக்கு இருந்த அளவு பவர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஓகேவா? அது மாதிரி வந்து என்னென்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டக்குழுவில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மத்திய அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க இருப்பாங்க. யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், பிஎம் தான் வந்து தலைவராக இருப்பார். அதே மாதிரி தான் நித்தி ஆயோக்லேயும் யார் தலைவர் அப்படின்னா பிஎம் இருப்பார், மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க, இன்னும் சில அதிகாரிகள் வந்து இருப்பாங்க, நியமிக்கிற அதிகாரிகள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா மாநிலத்தோட சிஎம்மும் வந்து நம்ம மெம்பர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து கலந்துப்பாங்க. அப்புறம் யூனியன் பிரதேசம்லாம் இருக்குல்ல, அங்கே சிஎம்மாக இருக்காங்களா, அவங்களும் வந்து கலந்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னென்னா பிளானிங் கமிஷன் அங்கே இருந்துச்சு. இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா அதே தான் இருக்குது. ஓகேவா? இந்த திட்டக்குழுவில் முதல்ல வந்து சிஎம் இவங்கெல்லாம் வந்து கொண்டு வரல மெம்பர்ஸாக. அப்புறமா வந்து என்னென்னா ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க 1952. அந்த அமைப்பு பேர் என்டிசி. அது மூலயமா தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அது மூலயமா சிஎம்லாம் வந்து என்னென்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் பிளான் பண்ணுறது. இப்போ ஒரு பதவியில் இருக்காங்க ஒருத்தங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு வந்து மக்களை பற்றி வந்து என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். மக்களை பற்றி தெரிஞ்சால் தானே வந்து என்னென்னா அவங்க வந்து பிளான் பண்ண முடியும். அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்க முடியும். ஸோ என்னென்னா இந்தியாவில் வந்து என்னென்னா இந்த திட்டக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து ஏதோ ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும் எடுத்துருக்கலாம். ஏதோ ஒரே ஒரு ஊர்லேருந்து மட்டும் எடுத்துருக்கலாம். இந்த திட்டக்குழுவில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் அப்படி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எப்படி வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், கேரளாவில் இருக்கவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஸோ என்னென்னா எல்லா ஸ்டேட்லேருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், உறுப்பினர் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஸ்டேட்டோட சிஎம்மும் வந்து என்னென்னா சிஎம் வாங்க, அப்புறம் என்னென்னா எல்லா யூனியன் பிரதேசத்தோட சிஎம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களும் உறுப்பினர் ஆகுறாங்க. நித்தி ஆயோக்லேயும் அவங்க இப்போ உறுப்பினர்களாக தான் இருக்காங்க. அந்த மீட்டிங்கும் வந்து என்னென்னா அப்பப்போ நடக்கும். ஓகேவா? இப்போ நித்தி ஆயோகோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன் நித்தி ஆயோக் வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நித்தி ஆயோக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நித்தி ஆயோக் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 ஜனவரி மாதம் வந்து உருவாக்கப்பட்டது. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்னது? எல்லாருமே வந்து என்னென்னா ஒத்துழைச்சி வாழ்கிற கூட்டாட்சி, ஒத்துழைச்சி அரசாட்சி பண்ணுற கூட்டாட்சி. அதான் வந்து இதோடைய முக்கியமான எய்மு. வேறு என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், கண்ட்ரியோட வளர்ச்சி அப்புறம் மேம்பாட்டை வந்து என்ஷூர் பண்ணணும். அதுவும் வந்து நித்தி ஆயோகோட வேலை. இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து சுகாதாரத்துக்கான குறியீடு, கல்வி குறியீடு அப்படின்லாம் சொல்லி வெளியிடுறாங்கல்ல. இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் என்னென்னா அந்த பேசிஸில் வந்து என்னென்னா ரேங்க் போடுவாங்க. எது ஃபஸ்ட் இருக்குது, எது லாஸ்ட் இருக்குது அப்படிலாம் ரேங்க் போடுவாங்க. அதெல்லாம் நித்தி ஆயோக் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? இதனால் வந்து என்னென்னா யார் டெவலப் ஆயிருக்கா அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். தலைவர் வந்து யார் பிரதமராக இருக்காரோ அவர் தான் வந்து தலைவர். ஓகேவா? இது அப்புறமா வந்து உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, நிதி அமைச்சர் இருப்பாங்க. நிதி அமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான் உறுப்பினராக இருப்பாங்க. இவங்களாம் எல்லாமே மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க. நிதி அமைச்சர் இருப்பாங்க, அப்புறம் பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார், அப்புறம் ஹோம் மினிஸ்டர்னால் உள்துறை அமைச்சர் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறை, விவசாய மினிஸ்டர் அவரும் இருப்பார், விவசாய அமைச்சர். இவங்க எல்லாரும் யார் அப்போ பதவியில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேவா? இது இல்லாமல் சில ஃபுல் டைம் மெம்பர்ஸும் இருக்காங்க. யார் அந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகே பால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். விகே பால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் என்னென்னா ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க தான் வந்து என்னென்னா அந்த மாதிரி மெம்பர்ஸாக வச்சுப்பாங்க. விகே பால் அப்படின்றவர் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து விகே சரஸ்வத்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து முன்னாடி டிஆர்டிஓன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். என்னென்னா பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, பாதுகாப்புத்துறைக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செக் பண்ணுறது இவங்க தான். இந்த அக்னி, பிருத்திவி ஏவுகணையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறவங்க இந்த டிஆர்டிஓ தான். அங்கே வந்து என்னென்னா டைரக்டர் ஜெனரல் அப்படின்ற போஸ்டிங்கில் அவர் இருந்திருக்கார், சரஸ்வத் அப்படின்றவர். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், அவர் பேர் ரமேஷ் சந்த். இவர் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில் எக்ஸ்பர்ட். ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன அப்படின்னா அரவிந்த் விர்மானி.
அரவிந்த் விர்மானி பார்த்திங்கன்னா எக்கனாமிஸ்ட்டு, ஒரு பொருளாதார வல்லுனர். ஓகேவா? இவங்களாம் வந்து 4 பேரும் முக்கியமான மெம்பர்ஸ். இவங்க 4 பேருமே ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்காங்க. இது இல்லாமல் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா சிஎம் இருக்காங்க, ஸ்டேட்ஸுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும். ஓகேவா? இதான் வந்து நித்தி ஆயோக் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. இந்த நித்தி ஆயோக்கு வந்து என்னென்னா வைஸ் சேர்மேன் ஒருத்தர் இருப்பார், துணைத் தலைவர். அவர் பேரையும் வந்து பார்த்துக்கோங்க. துணைத் தலைவராக ஃபஸ்ட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் இருந்தார், கொண்டு வந்தப்போ இருந்தவர். இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் பேரின்னு ஒருத்தர் இருக்கார். 2024 சுமன் பேரி இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, செயற்குழு தலைவர், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன். செயற்குழு தலைவர் இவர் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக மாற்றினாங்க. யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படின்றவர். முன்னாடி அமிதாப் காந்த் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த பிளேஸில் இருந்தார். அவர் இப்போ என்னவா இருக்காருன்னா G20 கண்ட்ரீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் 20, ஒரு 20 கண்ட்ரீஸ் வந்து சேர்ந்து என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஷெர்பா அப்படின்ற இதில் இருக்கார். ஓகேவா? அமிதாப் காந்த் அப்படின்றவர். அவர் வந்து முன்னாடி வேறு வேலைக்கு போயிட்டார். இவர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படின்றவர் இங்கே வந்து என்னவா இருக்கார், செயற்குழு தலைவராக இருக்கார். நித்தி ஆயோக்கில் இது எல்லாமே முக்கியம். யார் வந்து என்னென்னா தலைவர் யார் அப்படின்னா பிரதமர், துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகார். இப்போ யார் இருக்கான்னா சுமன் பேரி இருக்கார். அடுத்தது செயற்குழு தலைவர் யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படின்றவர். மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்னா யார் அந்த போஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து என்னென்னா அவங்க பதவிக்காலம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, வேறு ஒருத்தவங்களும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து நித்தி ஆயோக்கில். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலனா வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.